சிவா, மணிகண்ணன், சிவகுமார் பாமகவிலிருந்து. இன்று விழுப்புரத்தில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட பாமக எம்எல்ஏ சிவகுமாரை அமைச்சர் பொன்முடி பாராட்டியுள்ளது திமுகவினரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்டம் அப்பொழுதிலிருந்தே விழுப்புரம் என்றால் தளபதி, தளபதி என்றால் விழுப்புரம் என்ற அளவிற்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய இங்கே இரு முக்கிய நிகழ்ச்சிகள். குறிப்பாக இந்த மாவட்டத்திலே பிறந்து முதலில் கழகத்தை வளர்த்த ஐயா ஏ கோவிந்தசாமி எனப்படுகிற ஏஜி அவர்களுடைய மண்டபம், அதேபோல இடஒதுக்கீட்டிற்காக உயிர் நீத்த 21 மறவர்களினுடைய சிலை திறப்பு, இந்த நிகழ்ச்சிகள் இந்த இருவருக்காக கட்டப்பட்டிருக்கிற இந்த மண்டபம், அதை உருவாக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலேயே அறிவித்து இதை செய்து காட்டியிருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். சொன்னதை செய்யக்கூடியவர், சொல்லாததையும் செய்யக்கூடியவர் என்பதை நிரூபித்திருக்கிற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இதை செய்து காட்டியிருப்பவர். தொகுதியிலே 2-3 முறை நின்று வெற்றி பெற்றிருக்கிற நம்முடைய ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். MP தரணிவேந்தன் அவர்களையும், சட்டமன்ற உறுப்பினர்கள் மஸ்தான், லட்சுமணன், அன்னியூர் சிவா, மணிகண்ணன், சிவகுமார் பாமகவிலிருந்து இங்கே வந்திருக்கிறார். மற்றற்ற மகிழ்ச்சி. அவருக்கும் என்னுடைய நன்றியை, வரவேற்புரையை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல கூடுதல் தலைமைச் செயலாளர் மங்கத்ராம் சர்மா, மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி, அதே போல இங்கே வந்திருக்கிற அனைத்து தோழர்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்த 21 பேர்களோடு அன்று 1.5 ஆண்டு காலம் பாமகவில் இருக்கிற பொழுது சிறை சென்றவர் பூத்தா இளங்கோவன், அவரும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். அவர் இப்பொழுது திமுகவிலே சேர்ந்திருக்கிறார். அதே போல நம்முடைய ஏஜி சம்பத், அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்வதற்கு காரணமாக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி அவர்களையும், அதுபோல நம்முடைய திண்டிவனத்தை சார்ந்த சேகர் அவர்களையும், இங்கே வருகை புரிந்திருக்கிற அனைத்து தோழர்களையும், அனைத்து உள்ளாட்சி நிர்வாகிகளையும், அனைத்து நலத்திட்ட உதவிகளை இங்கே தமிழக முதலமைச்சர் அவர்கள், நான் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் மூலமாக, உங்களை தேடி முதல்வர் என்ற திட்டங்களின் மூலமாக, இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தின் மூலமாக, மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டங்களின் மூலமாக தமிழகத்திலே இருக்கிற கிராம பகுதி மக்களுக்கெல்லாம் நன்மை செய்து கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் தான் நம்முடைய முதல்வர். பார்த்தீங்களா, எல்லாம் மகளிர்லாம் இவ்வளவு பேர் உட்கார்ந்து மகிழ்ச்சியோடு கைத்தட்டுகிறீர்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.